வாரியம் கடந்த 2008 3 கம்பெனிகளாக பிரிக்கப்பட்டுச்சு. பிரிக்கப்பட்ட கம்பெனிகளில் பணியாற்றுகின்ற ஊழியர்கள் மின்சார வாரியத்தினுடைய சொத்துக்கள் பிரிப்பது சம்பந்தமாக ஊழியர்களுடைய நலன் மற்ற பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கிய அரசு ஆணை 100 2010 வெளியிடப்பட்டுச்சு. அந்த 2010 வெளியிடப்பட்ட அரசு ஆணையில் சில பாதிப்புகள் இருக்கின்ற காரணத்தால் எங்களுடைய சங்கம் நீதிமன்றத்தை நாடிச்சு. நீதிமன்றத்தில் மின்சார வாரியம் சில விவரங்களை உறுதியோடு பாதுகாப்போம் என்று சொன்னதன் அடிப்படையில் நீதிமன்றம் இடைக்கால தீர்ப்பை 2010 கொடுத்துச்சு. ஏறத்தாழ 14 ஆண்டுகள் கழித்து வாரியம் இன்றைக்கு அவசரமாக ஒரு ஆலோசனையை கொடுத்து தொழிற்சங்கத்தில் கையொப்பம் பெற்றிருக்கிறார்கள். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் மின்சார வாரியத்தில் பணியாற்றுகின்ற 82,000 தொழிலாளர்களுடைய நலன்கள் கேள்விக்குறியாக மாறியிருக்கு. இன்னொன்று, மின்சார வாரியத்தில் பணியாற்றிய ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுடைய ஓய்வூதியம் மற்றும் பலன்கள்லாம் எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்கு உருவாக்குது. அரசு இந்த வரைவு நகரில் சிறப்பு நிதியம் உருவாக்கப்படும் என்று சொன்னால் கூடி அரசாணை 100(6) உட்பிரிவு 17 கேஷ்ஃப்ளோ அடிப்படையில் தான் தொழிலாளர்களுக்கான சம்பளம் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்கின்ற சரத்துகள் இதில் சேர்க்கப்பட்டிருக்கு. 2, அரசு முழுமையாக உத்தரவாதம் அளிக்காம பிரிக்கப்பட்ட கம்பெனிகளில் ஏற்படுகின்ற பிரச்சனைக்கு அதை தீர்வு காண அழுத்தம் கொடுப்போம் என்ற வார்த்தை மட்டும்தான் இதில் சொல்லியிருக்காங்க. இது நிச்சயமாக ஊழியர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் என்ற முறையிலையும் பஞ்சாப்ல இதே போல பிரிக்கப்பட்ட கம்பெனி அரசு கம்பெனியாக தொடரும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதே போல இதர மாநிலங்களையும் இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் இருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் கூட அப்படி பிரிக்கின்ற பொழுது போராட்டங்கள் நடந்து கடைசி அரசு அது அந்த கம்பெனியாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னா, மின்சார வாரியத்தை பிரிப்பதற்கு பதிலாக வாரியத்தினுடைய கடனை சரி செய்வதாகவே இது பிரச்சனையை தீர்க்க முடியும். கடனை அடைப்பதற்காக கம்பெனிகளை துண்டாடுகின்ற செயலாகத்தான் தொழிற்சங்கங்கள் இன்னைக்கு பார்க்கின்ற நிலை என்பது இருக்கு. அதை பற்றி தான் தமிழக அரசு 2 உத்தரவு என்பது போட்டிருக்கு. அரசாணை 6, அரசாணை 7. டான்ஜெட்கோ என்று சொல்லக்கூடிய இந்த கம்பெனியை உற்பத்தி அனலுக்கான ஒரு கம்பெனியாகவும், பசுமை மின்சாரம் என்ற ஒரு கம்பெனியாகவும், அதே மாதிரி மின் விநியோகம் என்ற கம்பெனியாகவும் பிரிக்கின்ற நடவடிக்கை என்பது எடுக்கும். அப்படி வருகின்ற பொழுது இந்த விநியோக கம்பெனி இந்த 2 கம்பெனிகிட்ட மின்சாரத்தை வாங்கி கொடுக்கின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த விநியோக கம்பெனி என்பது மிக நஷ்டத்துக்கு அடையக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கு. இதில் பணியாற்றுகின்ற ஊழியருடைய சம்பளம் மற்ற விஷயங்கள் எதிர்காலம் என்பதெல்லாம் கேள்விக்குறியா இருக்கு. நாங்கள் நீதிமன்றத்தை நாட்டினோம். மாண்புமிகு நீதியரசர் கடந்த 12ஆம் தேதி தீர்ப்பளித்திருக்காரு. 3 வாரத்துக்குள்ள இதுக்கான விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிற முறையில் சொல்லியிருக்காங்க. வாரிய நிர்வாகம் எங்களுடைய கோரிக்கைகளையும் ஓய்வற்ற நலமைப்பு, மின்துறை பொறியாளர் அமைப்பு ஆகிய சங்கங்களுடைய கையெழுத்திடாத இதர சங்கங்களுடைய கோரிக்கைகளையும் கணக்கில் கொண்டு இந்த பிரச்சனையை உடனடியாக பேசி இந்த ஒப்பந்தத்தில் தேவையான திருத்தங்களை மேற்கொண்டு தொழிலாளர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசு உத்தரவாதத்துடன் கூடிய உத்தரப்பு ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதா எங்களுடைய போராட்டம். அதைவிட்டு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இந்த 3 அமைப்புகளின் சார்பாக முதல் கட்டமாக நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். அடுத்தடுத்து என்னங்கிறது நாங்கள் உடனடியாக யோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கையை நிச்சயமாக செல்ல வேண்டிய நிலைக்கும், அந்த நிலைக்கு அரசு எங்களை தள்ளக்கூடாது. உடனடியாக இதில் தொழிற்சங்கங்களை மெஜாரிட்டி உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய எங்களது சங்கத்தை அழைத்து பேசி தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கும். ஐயா, உங்க பேர்? ராஜேந்திரன், பொதுச் செயலாளர், தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு.